Hi Raja. Mm. Uh, அதாவது வாட்ஸ் மை டவுட் இஸ் கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஃபார் working in TCS and my total experience is more than 13 years. எனக்கு டவுட் என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஐம் சீனியர் PLSQL டெவலப்பர் ஓகேங்களா. ஸோ ஐம் ஒர்க்கிங் ஃபார் த பேங்கிங் LOB. எனக்கு என்னன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ அ டேட்டா சயின்ஸ் ஓகேங்களா. ஃபியூச்சரிஸ்டிக் இன்னைக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சயின்ஸ்ல தான் வந்து எல்லாமே இது இருக்கு, ப்ளஸ் ஏஐ இருக்கு. ஸோ பட் இஃப் ஐ வாண்ட் டு கோ டு டேட்டா சயின்ஸ், இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால் படிச்சுட்டு மூவ் ஆகி போக முடியுங்களா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குமா, கரியர் இருக்குமா, கெட் அன் ஓப்பனிங்ஸ் அவுட் சைட் இஃப் ஐ டூ அ டேட்டா சயின்ஸ். கண்டிப்பா. Or you want to go? Yeah, I can go. See, உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு ஜி டேட்டா சயின்ஸ். அண்ட் இன்னொன்று நீங்க சொன்னது என்னன்னா, டேட்டா சயின்ஸ் இப்போ ரொம்ப இட்ஸ் வெரி இதா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னா டேட்டா சயின்ஸ் இஸ் ஒரு வெளியில இருக்கிற ஒரு ஜாப். அதனால தான் இட் லுக்ஸ் வெரி செக்ஸி, இட் லுக்ஸ் வெரி ஓகே, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இட்ஸ் சயின்டிஸ்ட்னு ஒரு வேர்டு இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. எவ்ரிபடி திங்ஸ் அது ஒரு ஃபேன்சி ஜாப்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் இன் அ வே இட் இஸ். பட் அதுக்கு போகிறதுக்கு லைக் உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஆல்ரெடி ஒன் பார்ட் எஸ்கியூஎல் நீங்கள் படிச்சிட்டீங்க. அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு யூ ஹாவ் டு லேர்ன் ஒரு சீரியஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக மார்க்கெட்டும் இருக்குது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு டெஃபினெட்லி யூ கேன் டூ. டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பேக் எண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெர் இஸ் டூ பார்ட் டு இட். ஒன் இஸ் டெக்னோ அண்ட் அண்ட் ஃபங்க்ஷனல். எக்ஸாக்ட்லி ராஜா இனிஷியலாக சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஃபங்க்ஷனலாக தெரியும், லைக் ஐ வாஸ் வெரி இன்டு மேனேஜ்மெண்ட்ன்றது. தட் இஸ் வெரி மச் நீடட் இன் டேட்டா சயின்ஸ் பிகாஸ் you have to work with clients, you have to work with multiple business stakeholders. அவங்களோட டிசிஷனை you have to challenge and then change. நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லணும். யூ ஷுட் பி அ குட் ஸ்டோரி டெல்லர் டு பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இப்போ கதை சொல்கிறதுனா எல்லாருமே கதை சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் அ பேசிக் ஸ்கில்ஸ் ஆல் எல்லாமே ரிக்வயர்ட் ஃபார் டேட்டா சயின்ஸு. கண்டிப்பாக இதெல்லாம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக சுவிட்ச் ஆகலாம். ஏன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் இன் த மார்க்கெட். ஆனால் அது மட்டும் கிடையாதுன்றது தான் ஐ வாண்டட் டு மேக் அ பாயிண்ட். ஸோ ராஜா நீங்கள் தான் ஆட் பண்ணுறீங்களா? யா பிரதர், இப்போ எனக்கு ஒன்னு மட்டும் சொல்லுங்க. உங்க வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? டோட்டல் 13 இயர்ஸ். 13 இயர்ஸ். ஓகே. ஸோ பாலாஜி, இப்போ 13 இயர்ஸ் இன்டூ எஸ்ஏபின்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல எஸ்ஏபி இல்ல, SQL. Oracle SQL and PLSQL. ஆரக்கிள் PLSQL. ஓகே. இப்போ டேட்டா சயின்ஸ் படிச்சா வந்து நம்ம வந்து பயங்கரமா நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிடலாம் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு யார் சொன்னா? அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த வேர்டா, சயின்டிஸ்ட்ன்ற வேர்டா? இல்ல இட்ஸ் நாட் லைக் தட். ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். ஏன்னா இப்போ டேட்டா இல்லாத வந்து வேர்ல்டே இல்ல இன்னைக்கு, ஓகேங்களா. ஸோ எனிவேஸ் அனலிட்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ஆஃப்டர் தட் அனலிட்டிக்ஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட்னு நான் சொல்ல வரல, சயின்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் நதிங் பட் அடிஷனல் ஆஃப் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்துதான் வந்து உங்களுக்கு வந்து ஆனா இன் பிட்வீன்ல வந்து உங்களுக்கு டேட்டா இன்ஜினியர் பார்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இட்ஸ் a டிஃபரெண்ட் ஸ்டோரி. அது ஆக்சுவலி மோரலஸ் வந்து கரெக்ட். பாலாஜி நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து அது டேட்டா இன்ஜினியரா, என்னோட எண்ட் யூசர் பாத்தீங்கன்னா கிளைண்ட்லாம் கிடையாது, என்னோட எண்ட் யூசர் டேட்டா சயின்டிஸ்ட் தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் அவனுக்கு தான் வேலை செய்ய போறேன். ஓகே. ஸோ வாட் எவர் விச் இஸ் கோயிங் டு அவனுக்கு தான் டேட்டாவே ப்ரொடியூஸ் பண்ண போறேன். 90% அவனுக்கு தான் வேலை செய்ய போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் த கிளைண்ட் அண்ட் ஆல். Okay, because he is the one who is going to prepare a model and he is the one who is going to prepare predictive data, probability data. And the predictive நான் சொல்றேன்ல, அந்த predictive நான் சொல்றேன் இல்லையா, predictive is nothing but statistical data. So நான் ஒரு statistician இருந்தா மட்டும்தான் I am a proper data scientist. Without statistics I cannot call me as a data scientist. அது புரியுதுங்களா? இப்போ எனக்கு பைத்தன் தெரியும், எனக்கு ML தெரியும், எனக்கு ரெக்ரெஷன் மாடல் தெரியும், எனக்கு இந்த மாடல்ஸ் தெரியும் அப்படின்னா ஐ எம் நாட் a data scientist. I am a ML guy. I am an ML engineer. I am not a data scientist. இப்போ அதுதான் பிரச்சனை இங்க. இப்போ அவன் ஸ்காலர் IBMலாம் என்ன பண்ணிருக்கானா, ஒரு பயங்கரமான ஒரு வேவ கிரியேட் பண்ணி விட்டான். நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களை டேட்டா சயின்டிஸ்ட் ஆக்குறோம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆக்கி விடுறோம். அதுதான் அவங்களும் வந்து வாட் தே சேயிங் இஸ், அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க கோர்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் a data scientistன்னு சொல்லிட்டு then you will get a jobன்னு சொல்லிட்டு இதுவா சொல்றாங்க. பட் கிட்டத்தட்ட அந்த இதுக்கே 3 லட்சம் ரூபா. அந்த நீங்க போனீங்கன்னா அந்த டேட்டா சயின்ஸ்க்கு 3 லட்சம் ரூபா. ஓகே. ஏன்னா அந்த மாதிரி பைஸ் தான் என்கிட்ட வந்திருக்காங்க.
ஓகே 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 நான் அதை வந்து நான் அடுத்து வரேன். இப்போ டேட்டா ஓகே சயின்டிஸ்ட்ன்ற வார்த்தை நான் சொல்லிட்டேன். இப்ப கிளியர் பண்ணிட்டேனா? இப்ப ஓகே அந்த ஓகே எம்எல் பிரதர் நீங்க ஓகே சொன்னீங்கல்ல. ஓகே. சோ டேட்டா ஓகே சயின்டிஸ்ட் இஸ் சம்திங் டு பி யூ ஹேவ் டு லேர்ன் த பிரெடிக்டிவ் திங்ஸ், த ப்ராபபிலிட்டி திங்ஸ், த ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங். அதெல்லாம் படிச்சாதான் அவன் டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே ஓகே நான் சொல்றது புரியுதுங்களா? சோ டேட்டா புரியுது 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 சயின்டிஸ்ட்ன்ற வார்த்தை வர்றதுக்கே you have to do a degree. ஓகே 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 Okay. அண்டர்ஸ்டுட் A developer, a Python coder cannot be a data scientist. கரெக்ட் கரெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை Okay. வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும்னா தென் ஐ பிகம் a data அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் வந்து ஆக்சுவலா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ எம் a program developer, not a data scientist. கரெக்ட் ஓகே. டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் ஃபார், அதாவது இது பிரச்சனையே அதுதான். என்னன்னே தெரியாம நம்ம வந்து காசை போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னா 99% முடியாது. 99% டேட்டா சயின்டிஸ்ட், 99% டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது. எனிதிங் இஸ் பாசிபிள். பட் 99% ப்ராபபிலிட்டி வைஸா யூ cannot be a data scientist until and unless you have a standard degree in statistics. ஓகே ஓகே ஓகே. இப்போ அதனால தான் அவன் வந்து ஸ்டார்டிங்கே கொண்டு வந்துட்டான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டிகிரியே அவன் கொண்டு வந்துட்டான். தம்பி கரெக்ட் கரெக்ட் நீங்க ஆமா காசு இப்போ பார்க்காதீங்க, நாங்க எல்லா காசு பார்க்கறோம். கரிக்குலமும் இருக்கு ஓகே நீங்களாம் காசு பார்த்துட்டீங்க. இப்ப நாங்க காசு பார்க்கறோம்னு சொல்லிட்டு இவன் சம்பந்தமே இல்லாம ஒரு டிகிரியை கொண்டு வந்திருக்கான். ஓகே ஓகே யாரு இன்ஜினியரிங்ல இப்ப டிகிரியே இருக்கு. இப்ப நம்ம ஈஸி இது புரியுது படிக்கிறோம் பிரதர் இல்லையா? இல்ல ஒன் ஆஃப் த கசின் அதான் கசின் சன்னே வந்து பாத்தீங்கன்னா இஸ் டூயிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ் கரெக்டா? அதான் டேட்டா சயின்ஸ் அவ கோர்ஸே தனியா இருக்கு இதெல்லாம் எப்ப எஸ்ஆர்எம்லயுமே வந்துச்சு? டூயிங் இதெல்லாம் ஆமா எப்ப இல்ல வந்துச்சு? ரீசன்ட் பாஸ்ட்ல தான் ஒரு 2-3 இயர்ஸ் அதுதான் பிஃபோர் தான் சொல்றேன். இப்போதான் இப்ப பிரதர் இப்ப ரீசென்ட்ல அதுதான் சொல்றேன். ரீசென்ட்ல தான் வந்துச்சு. இவனுங்க முன்னாடியே மார்க்கெட்டை போட்டுட்டானுங்க. யாரு ஸ்கேலார் ஐபிஎம்லாம். நாங்க டேட்டா கரெக்ட் சயின்ஸ் சொல்லி கரெக்ட் தரோம், 3.5 லட்சம் கொடுங்க. இப்ப அவங்கள புடிச்சிட்டு இவங்க டிகிரி ஓபன் பண்ணிட்டாங்க. புரியுது ஓகே. சோ எல்லாமே பிசினஸ் தான் பிரதர். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிருவேன் அப்படி நீங்களே சொல்லும்போது அவன் யாருக்கு போடுறான் கவனிச்சீங்களா? ஃப்ரெஷருக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்ட் கரெக்ட் அப்ப பிசினஸ் எப்படி பத்திக்கும் பாத்தீங்களா? புரியுது புரியுது இப்ப நான்லாம் டிகிரி முடிச்சுட்டு வந்து தம்பி நீ டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிருவேன்னு சொன்னாலே எங்க வீட்டுல நான் சண்டை போட்டு காசை கட்டிடுவேன்ல. ஆமா ஆமா பிரதர் கண்டிப்பா முடிஞ்சா அவன் பிசினஸ் எங்கேயோ போயிரும் பிரதர். ஒருத்தனுக்கு 3 லட்சம் ரூபா யோசிச்சு பாருங்க. ஆமா ஓகே. எங்கேயோ போயிட்டு ஆல்மோஸ்ட் அதுதான் சொல்றேன். க்ரோஸ்ல போயிடுச்சு டர்ன் அதுதான் சொல்றேன். இதுதான் பிசினஸ். இப்ப எண்ட் ஆஃப் த டே அவன் டேட்டா சயின்டிஸ்ட் ஆவறான் அப்படின்னா ஆக மாட்டான். இல்ல ஏன்னா எப்படி ஆகுறாங்கன்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ல ஆயிருவாங்க. அதேதான். அது இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் எனிவேர். ஓகே. சோ அவனுக்கு வந்து நான் அத வேஸ்ட்னு சொல்லல. அத வேஸ்ட் நான் சொல்லல. ஹி ஹஸ் சம் நாலேஜ். அவன் எண்ட் ஆஃப் த டே நாலேஜ் பண்ணிருக்கான். ஆனா எத்தனை பேர் முடிக்கிறான்? காசை வாங்கிட்டு போயிடுவான். எத்தனை பேர் முடிக்கான்? பாதியிலே ஓடி வந்தவன்லாம் என்கிட்ட இருக்கான். கிரேட் லேர்னிங்னு ஒண்ணு. அத பாதியில ஓடி வந்தவன்லாம் என்கிட்ட வச்சுட்டு அவனை நான் டேட்டா இன்ஜினியர் தான் மாத்திருக்கேன். ஓகே 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 Data engineering is somewhat easily you can actually get that fruit. Okay, but data scientists and all you cannot get it. It is very far. வெரி Okay. எஸ். So அதுதான் பிரச்சனைங்க. நமக்கு வந்து ஒரு தெளிவு இல்ல. ஒரு இத படிச்சா நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிரலாம். அதுதான் பிரதர் பிரச்சனை. அவன் அதை வச்சா சம்பாதிக்கிறாங்க. ஓகே ஓகே நான் சொல்றது நீங்க ரியல் டைமா யோசிச்சு பாருங்க. புரியுது பிரதர் புரியுது சரியா? அந்த சயின்டிஸ்ட்ன்ற வார்த்தை யாருக்கு பிரதர் வரும்? யோசிச்சு பாருங்க பிரதர். சும்மா ஒருத்தர் படிச்சவருக்கு இப்ப அதான் ஆறு சொன்னார் இல்லையா? அதுல ஊறணும் பிரதர். அதுல அதான் சொன்னல, நம்ம ஜெனரலா படிச்சா மட்டும் பத்தாது. ப்ராபபிலிட்டி, how the data is going to look in the past 5 years, the current data, how the data is going to be in the past 5 years அப்படின்றத வந்து இது ஜெனரல் வைஸா நீங்க படிச்சா மட்டும் வராது. you should have a real time experience. நான் சொன்னல, நீங்க 99% கிடையாது, ஆனா 1% வாய்ப்பு இருக்கு. You should be extremely talented. You should be a very bookish guy. படிச்சுக்கிட்டே இருக்கணும். இருந்தா கண்டிப்பா படிச்சிடலாம். கண்டிப்பா. சோ இதுல இன்னொன்னு இருக்கு. ஆக்சுவலி நம்மளே கௌதம்ன்ற ஒருத்தர் பேசியிருப்பாரு. நீங்க அவரோட இது கேட்டு பாருங்க. ஸோ இஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ லைக் இப்போ கூட அவர் பிங்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அவரோட ஒரு பாட்காஸ்ட் மட்டும் கேளுங்களேன். யூ வில் ஃபீல் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஓகே நம்பலாம். ஓகே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பா அப்படின்ற அளவுக்கு பேசுவாரு. அந்த இது கேட்டு பாருங்க. இட்ஸ் வெரி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான் அவர்கிட்ட பேசி ஐ கேனாட் ஒரு ஆச்சரியத்திலே வச்சிருப்பாரு நம்மளை கடைசி வரைக்கும்.
அந்த Okay, லெவலுக்கு okay. அவரோட இது இருக்கும். ஸோ கேட்டு பாருங்க அது. ஸோ பட் டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் ரியலி குட் திங். கண்டிப்பா நீங்க 13 இயர்ஸ்ல ட்ரை பண்ணலாம். தேர் இஸ் நோ டிமோட்டிவேட்டிங். நானும் ராஜு அப்படி பண்ணல. இல்ல அப்பெல்லாம் இல்ல, ட்ரை பண்ணலாம். அதோட Try டெஃபினட்டா பண்ணலாம். ட்ரை அது பண்ணலாம். இட்ஸ் கண்டிப்பா. ரியலி குட் திங். பட் கண்டிப்பா அதோட try பண்ணலாம். பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் எல்லாமே பக்காவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணணும். கரெக்ட். தட்ஸ் Sure, அட். sure. அதுதான் சொல்றேன் நான். Sure, சூப்பர் ஜி. brother. Brother, one kind request. சொல்லுங்க. முடிஞ்சா நீங்க அதான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த கண்டிப்பா. சாட்ல. பிளஸ் நீங்க இப்போ ஒரு பாட்காஸ்ட் சொன்னீங்க இல்லைங்களா, அதோட லிங்க் எதனா இருந்தாலுமே கேன் யூ ஷேரிங் அவர். கண்டிப்பா பாலாஜி. ஐ திங்க் இந்த இதுல இருக்க எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன். ராஜாவோட இது ஷேர் பண்ணுவேன். பிரதர் நான் இப்போ நான் ஆரு பிரதர் சொல்றேன். நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பிஃபோர் கோவிட் நீங்க எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டார்ட் பண்ணல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களை. நோ ப்ராப்ளம். நான் எல்லா குரூப்லயுமே இருக்கேன் நான். கண்டிப்பா ஜி. அப்ப So that நான் அதுல போட்டுறேன். ராஜாவோட இவரு ப்ரொஃபைலுமே ஜஸ்ட் இல்ல கண்டிப்பா ராஜாவோட ப்ரொஃபைல் இந்த இதுக்கப்புறம் பயங்கர டிமாண்ட் ஆயிரும். கண்டிப்பா நான் அவரோட ப்ரொஃபைல் எது? போடுறேன். சோ டெஃபினெட்லி அவரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டா அவர் தூங்க விடாதீங்க. உங்களை விட மாட்டாங்க யாரும். விட மாட்டாங்க. தெரியும் நம்ம இல்ல விட brother, மாட்டாங்க actually யாரும். எனக்கு என்ன follow தெரியுமா, நிறைய பேர் வந்து ஒண்ணுமே தெரியாம வேலை செய்யறாங்க brother. நான் serious, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம். ஒண்ணுமே தெரியாம நீங்க 1 லட்சம் 2 லட்சம் நீங்க சம்பாதிக்கிறாங்க. என்னைய சொல்லலையே. நான் என்னைய சொல்றேன், நீங்க என்ன? யாரையோ சொல்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி. இல்ல சொல்றேன். பிகாஸ் என்னன்னா இப்ப ஏன் மத்தவங்க போறீங்க, நானே எடுத்துக்கங்களேன். நானே வந்து எதுக்கு தான் 1 லட்சம் சம்பளம் வாங்கினே தெரியல எல்என்டில அப்பெல்லாம் இருக்கும்போது. ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி லெட் அஸ் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். எனக்கு பிகாஸ் என்னன்னா நிறைய பேத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். பிகாஸ் ஐ see like lot of people are struggling in the market and wasted காசை ஸ்பெண்ட் பண்றானுங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து எனக்கு தெரியும், என்கிட்ட படிக்க வரும்போதே எனக்கு தெரியும் இவன் படிப்பான் படிக்க மாட்டான்னு தெரியும். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் வச்சுங்க, அவன் நான் ஃப்ரீயாவே சொல்லி தருவேன். பிகாஸ் ஐ நோ லைக் he can actually do miracles. I know he can do miracles. ஆனா கொஞ்சம் ஏன்னா தான் தான் வச்சுங்க, அவனுக்கு காசு அவனை அனுப்பவே மாட்டேன், விடவே மாட்டேன் கிளாஸ்க்குள்ள. ஓகே, ஸோ அதனால we can help a lot, we can help a lot of people. ஸோ அதனால நான் சொல்றேன். சூப்பர் சூப்பர் ஜி. லெட்ஸ் மூவ்